சிவகாமி சபதம் நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். குண்டோதரன் ஆயனர் சிவகாமி அவங்கள பார்த்து எல்லா விஷயங்களையும் விவரமா சொல்றாரு இல்லையா? இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆயனரை சிவகாமிய சந்திச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து விடை பெற்று குண்டோதரன் இப்போ நிலா வெளிச்சத்துல நதிக்கரை ஓரமா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு யாரையோ எதிர்பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு பாறையின் மறைவுல இருந்து 2 பேர் வெளியே வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரில் நிக்கிறாரு குண்டோதரன். குண்டோதரா, நல்ல காரியம் செஞ்ச. எங்களை இப்படி காக்க வச்சுட்டு நீ போயிட்டியே. நீ உயிரோடு இருக்கிறியா இல்ல யமலோகத்துக்கு போயிட்டியான்னு எங்களுக்கு சந்தேகமே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அவர் யாருன்னா ஒற்றர் தலைவர் சத்ருக்னன். எஜமானனே, உங்க புண்ணியத்தால தான் உயிர் பழிச்சேன். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தா நிஜமாவே நான் யமலோகத்துக்கு போயிருப்பேன். இந்த கூரிய கத்தி என்னோட நெஞ்சிலே பதிஞ்சிருக்கும் அப்படின்னு குண்டோதரன் சொல்லிட்டு நாக வடிவமா ஒரு பாம்பு மாதிரி இருந்த அபூர்வமான சின்ன கத்தியை எடுத்து காட்டுறாரு. குண்டோதரன் நீட்டிய அந்த கத்திய சத்ருக்னன் வாங்குறதுக்காக கைய நீட்டுறாரு. அந்த சமயத்துல, ஜாக்கிரதை சத்ருக்னா, கத்திய ஜாக்கிரதையா வாங்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் யாருன்னா வஜ்ரபாகு மாதிரி வேடம் போட்டிருந்த மகேந்திர பல்லவர். அப்புறம் குண்டோதரனை பார்த்து, இவ்ளோ அஜாக்கிரதையா இந்த கத்திய மடியில கட்டிட்டு வந்திருக்கிறியே, இது நெஞ்சில பதியணும்னு அவசியமே கிடையாது. இந்த கத்தியனுடைய முனை நம்ம உடம்புல பட்டு சின்ன காயம் ஏற்பட்டா போதும், ரத்தத்துல விஷம் கலந்து ஆள் உடனே இறந்து போயிருவான் அப்படின்னு சொல்றாரு மகேந்திர பல்லவர். ஐயோ அப்படின்னு பதறாரு குண்டோதரன். சரி போகட்டும், பிக்ஷுவை எங்க விட்டுட்டு வந்திருக்கிற, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு சக்கரவர்த்தி. குண்டோதரன் அவரோட கேள்விக்கு பதில் சொல்லாம, கடவுள் தான் காப்பாத்தினாரு சக்கரவர்த்தி அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும் போது அவனோட உடம்பு அப்படியே நடுங்குது. சத்ருக்னன் வேகமா, என்ன நடந்தது, கடவுள் தான் காப்பாத்தினார் அப்படின்னா என்னன்னு விவரமா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. குண்டோதரன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம, எஜமானனே, கொஞ்சம் மட்டும் தாமதிச்சிருந்தா இந்த கொடூரமான கத்தி மாமல்லரோட உடம்புல பாஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட உடனே எதுக்குமே கலங்காம மலை மாதிரி நிக்கக்கூடிய பழக்கமுடைய மகேந்திர பல்லவர் கொஞ்சம் நடுங்கிட்டாரு. குண்டோதரா, இந்த விஷக்கத்தி மாமல்லன் மேல பாய இருந்துதா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா பிரபு, 5-6 தடவை புத்த பிக்ஷு இந்த கத்திய வச்சுட்டு மாமல்லரோட முதுக குறிப்பார்த்துட்டே இருந்தாரு. அதை பார்த்துட்டு நான் சும்மாதான் இருந்தேன். அதுக்கு காரணம் உங்க கட்டளைனாலதான். இல்லன்னா அப்படின்னு சொல்லி குண்டோதரன் பற்களை நர நரன்னு கடிக்கிறாரு. உண்மையிலே என்ன நடந்துச்சு, புத்த பிக்ஷு நாகநந்தி இந்த கத்திய வச்சு மாமல்லரை எதுக்காக குறி பார்த்தாரு அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகிழ மரத்துக்கு அடியில மாமல்லரும் சிவகாமியும் உட்கார்ந்து காதல் மொழிகளை பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த சமயத்துல அவங்க இருந்த பாறைக்கு பின்னாடி புத்த பிக்ஷு ஒரு பாறைக்கு மறைவுல இருந்து இந்த விஷ கத்திய கையில வச்சுட்டு குறி பார்த்துட்டே இருந்தாரு. ஆனா எரியறதுக்கு தயங்கிட்டே இருந்தாரு. மாமல்லர் பக்கத்துல சிவகாமி இருக்கிறாங்க. தப்பித்தவரி கத்தி சிவகாமி மேல விழுந்துடக்கூடாதே அப்படிங்கிற எண்ணம் தான் பிக்ஷு தாமதிச்சதுக்கு காரணமா இருந்திருக்கலாம். அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாக பாம்பு அந்த இடத்துக்கு வந்தது. சிவகாமியும் மாமல்லரும் அந்த பாம்பை பார்த்த உடனே மகிழ மரத்தடியிலிருந்து கிளம்பி நிலா வெளிச்சம் பளிச்சுன்னு இருந்த ஒரு பாறை மேல போய் உட்கார்ந்தாங்க. புத்த பிக்ஷுவும் அந்த சமயத்துல அவரு ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து கிளம்பி வேற இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. இது எல்லாத்தையுமே இன்னொரு பாறையின் மறைவுல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு குண்டோதரன். அவரோட கையெல்லாம் அப்படியே ஊறுது. பின்னாடி போய் புத்த பிக்ஷுவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுறணும் அப்படின்னு அடங்காத ஆர்வம் தோன்றுது. அந்த ஆர்வத்தை அடக்கிட்டு பொறுமையோட அவன் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மகேந்திர சக்கரவர்த்தி அப்படி ஒரு கட்டளைய குண்டோதரனுக்கு கொடுத்திருந்தாரு. அன்னைக்கு மாலையில குண்டோதரனோட அந்த பானை தெப்பத்தை எடுத்துட்டு புத்த பிக்ஷு வந்துட்டாரு. அவரு வேற வழி இல்லாம 2 பேரோட சேர்ந்து ஒரு மரக்கட்டை தெப்பத்துல வராக நதியை தாண்டி வந்தாரு அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஆயனர்கிட்டையும் சிவகாமி கிட்டையும். அந்த 2 பேர் யாரு அப்படின்னா சத்ருக்னனும் வஜ்ரபாகுவும், அதாவது மகேந்திர பல்லவரும் தான். வராக நதியை தாண்டி கரையில இறங்கின உடனே கொஞ்ச தூரத்துல ஒரு பாறை மேல புத்த பிக்ஷு நின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறத அவங்க 3 பேருமே பார்த்திருக்காங்க. அப்போ சக்கரவர்த்தி குண்டோதரனை பார்த்து சொல்றாரு, குண்டோதரா, இவ்ளோ காலமா நீ செஞ்சிருக்கிற எல்லா வேலையை விட முக்கியமான ஒரு வேலையை இப்ப நான் உனக்கு தரப்போறேன். இதுல ஒரு அணு அளவு கூட பிசகாம சர்வ ஜாக்கிரதையா செஞ்சு முடிக்கணும். இந்த பிக்ஷுவை ஒரு கணம் கூட விடாம நீ பின்தொடர்ந்து போகணும். உன்னோட கண் பார்வையிலிருந்து அவர் அகன்று போகவே கூடாது. அவரை நீ பின்தொடர்ந்து போற அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியக்கூடாது. ஆத்துக்கு அந்த பக்கம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க திரும்பி போய் அதை முடிச்சுட்டு
இதே இடத்துக்கு திரும்பவும் வந்து சேர்றோம். இந்த இடத்துல உனக்காக காத்துட்டு இருப்போம். சந்திரன் தலைக்கு மேல வரும்போது நீ இங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொல்லணும். பிக்ஷு எங்க போனாரு, என்னென்ன செஞ்சாரு எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். ஆனா அவர் முன்னாடி மட்டும் நீ எதிர்படவே கூடாது அப்படின்னு கட்டளையிடுறாரு. நான் சொன்னதெல்லாம் நல்ல மனசுல வாங்கிட்டியா குண்டோதரா? எல்லாத்தையும் தப்பில்லாம செய்வியா அப்படின்னு கேக்குறாரு சக்கரவர்த்தி. அப்படியே செய்றேன் பிரபு அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு குண்டோதரன். பிக்ஷுவை பின்தொடர்ந்து போறாரு. அதனால தான் பிக்ஷு மேல அவ்வளோ கோபம் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஆதரை எல்லாத்தையுமே அடக்கிட்டு குண்டோதரன் சும்மா இருந்தாரு. ஆயனரும் சிவகாமியும் அந்த பாறை பிரதேசத்துல இருந்து கிளம்பி கிராமத்தை நோக்கி போன சமயத்துல அவங்கள பின்தொடர்ந்து புத்த பிக்ஷுவும் போயிட்டே இருக்கிறாரு. புத்த பிக்ஷுக்கு தெரியாம அவரை பின்தொடர்ந்து குண்டோதரன் போறாரு. ஒரு கோவில் பக்கத்துல போய் நின்று மாமல்லரும் சிவகாமியும் பேசிட்டு இருக்கும்போது அங்கேயும் பின்னாடி நின்று அந்த கத்திய வச்சு குறி பார்த்துட்டே இருக்கிறாரு புத்த பிக்ஷு. ஆனா அந்த கத்திய மாமல்லர் மேல எரியவே இல்லை. காரணம் பக்கத்துல சிவகாமி இருந்ததுதான். அந்த சமயம் பார்த்துதான் பரஞ்சோதி அப்புறம் இன்னும் நிறைய பேரு மாமல்லரை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்த உடனே மாமல்லர் அங்கிருந்து போயிட்டாரு. அந்த சமயத்துல குண்டோதரன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை புத்த பிக்ஷு செய்றாரு. அங்கிருந்த ஒரு கோயில் பிரகாரத்துக்கு உள்ள இருந்து வெளியே படர்ந்திருந்த மரக்கிளைகளை பிடிச்சிட்டு அங்கிருந்த ஒரு மதில் மேல ஏறி உள்புறமா குதிச்சிட்டாரு. அடுத்த கணம் குண்டோதரனும் அதே மாதிரி புத்த பிக்ஷு இருந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. திடீர்னு குண்டோதரன் நின்னுட்டு இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாம்பு நெளிற மாதிரி இருந்தது. அந்த பாம்பை பார்த்த உடனே கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு குண்டோதரன். அங்கிருந்து துள்ளி கொஞ்சம் நகர்ந்து போய் திரும்பவும் பாம்பு இருந்த இடத்தையே பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பா இருக்குது குண்டோதரனுக்கு. என்ன காரணம்னா பாம்பு அசையாம கிடந்த இடத்திலே கிடந்தது. அப்புறம் உத்து பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே அது பாம்பு இல்ல, பாம்பு மாதிரி ஒரு கைப்பிடியை கொண்ட கத்தி அப்படிங்கிறது. அந்த கத்திய வேகமா எடுத்து மடியில கட்டிட்டு அப்புறம் மதில் மேல ஏறுறதுக்காக அண்ணாந்து பாக்குறாரு. அந்த சமயத்துல மதிலுக்கு அந்த பக்கம் மரக்கிளைகள் அசையக்கூடிய சத்தம் கேக்குது. திடீர்னு இன்னொரு சந்தேகமும் வந்தது. உடனே மதிலோட முனையில இன்னொரு பக்கத்துக்கு நகர்ந்து சுவரோடு சுவரா ஒட்டிட்டு நிக்கிறாரு. அப்படி குண்டோதரன் நின்னதுதான் தாமதம். புத்த பிக்ஷுவின் தலை அந்த மதில் சுவர் மேல தெரிஞ்சது. பிக்ஷு அந்த கோயிலுக்கு வெளிப்புறம் இறங்குறதுக்கு தயாராகிட்டே இருக்கிறாரு. இறங்கிட்டாரு. இறங்குனவர் திடீர்னு தரையில உத்து பார்த்து எதையோ தேட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அந்த நாக வடிவம் கொண்ட கைப்பிடையுடைய கத்தி, விஷ கத்தி காணாம போயிருச்சு அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது புத்த பிக்ஷுக்கு. அவர் எதை தேடுறாரு அப்படிங்கிறத குண்டோதரன் உணர்ந்துகிட்டாரு. கொஞ்சம் கூட சத்தமே இல்லாம மதில் மேல ஏறி கோயிலுக்குள்ள வந்துட்டாரு. ஒரு இடத்துல மறைஞ்சு நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல புத்த பிக்ஷுவும் கோயிலுக்குள்ள குதிச்சாரு. குதிச்ச இடத்துல அந்த பன்னீர் மரத்தடியில குனிஞ்சு குனிஞ்சு தேடிட்டே இருக்கிறாரு கத்தி எங்க அப்படின்னு. கத்தி கிடைக்கல அப்படின்னு உடனே நிமிர்ந்து பாக்குறாரு. அவருடைய மூச்சு நாக பாம்பின் சீரல் மாதிரி தொனிக்குது. அதை கேட்ட உடனே அஞ்சா நெஞ்சமுடைய குண்டோதரன் கூட நடுங்கிட்டான். திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்து 2:08 அந்த கோயில் வாசலுக்கு போய் கதவை லேசா சாத்தி வாசல் புறத்து தாழ்பாழையும் இழுத்து போட்டுட்டாரு குண்டோதரன். உடனே அங்கிருந்து சுவரேறி குதிச்சு அந்த தோணித்துறைய வந்து அடைறாரு. அப்பதான் படகுகள் கிளம்புன சமயத்துல குண்டோதரன் வந்து சேர்ந்தாரு இல்லையா, ஆயனர் சிவகாமிய பார்த்தாரு. அது எல்லாமே நடக்குது. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா புத்த பிக்ஷுவை அந்த கோயிலுக்குள்ள வச்சு வெளியே தாழ்பாள் போட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ சத்ருக்னனையும் மகேந்திர பல்லவரையும் சந்திச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விரிவா சொல்றாரு குண்டோதரன். அந்த விஷ கத்திய வாங்கி பாத்துக்கிட்டே சக்கரவர்த்தி கேக்குறாரு, பிக்ஷுவை நீ எங்க விட்டுட்டு வந்த, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு. கோயிலுக்குள்ள விட்டுட்டு தாழிட்டுட்டு வந்திருக்கிறேன் பிரபு அப்படிங்கிறாரு குண்டோதரன். நல்ல காரியம் செஞ்ச, வா கிராமத்துக்கு போகலாம், வழிகாட்டு அப்படிங்கிறாரு பல்லவர். அப்போ சத்ருக்னன் சொல்றாரு, பிரபு கிராமத்துக்கு நாம எதுக்கு போகணும், நாம வந்த காரியம் முடிஞ்சிருச்சு. புத்த பிக்ஷுவ குண்டோதரன் கவனிச்சுப்பான், நாம போலாம் வாங்க அப்படிங்கிறாரு. மகேந்திர பல்லவர் அதுக்கு பதிலுக்கு, இல்ல சத்ருக்னா, நாம வந்த காரியம் இன்னும் முடியல. வாதாபி படைகளை தடுப்பதை விட முக்கியமான காரியம் இங்க நமக்கு இருக்குது. துரோகி துர்விநீதனை சிறைப்படுத்தியது பெரிய காரியம் இல்ல. நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்படுத்தி கொண்டு போனோம் அப்படின்னா இந்த யுத்தத்துல நமக்கு 3/4 பங்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. பிரபு, அவ்வளவு முக்கியமான காரியமா இருந்தா பிக்ஷுவை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நாம சிறைப்படுத்தி இருக்கலாமே. ஆயனர் வீட்டுல வச்சு கூட அவரை பார்த்தோம், அப்பவே பிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிறாரு சத்ருக்னன். இவ்ளோ நாளும் பிக்ஷு தனியா இருந்ததுனால நான் யோசிச்ச ஒரு சில காரியங்கள் எல்லாம் நடந்தது. ஆனா இதுக்கப்புறமா அவர் வெளியே இருந்தா நமக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. பிரபு,
பிக்ஷுவை சிறைப்பிடிக்கக்கூடிய வேலைய என்கிட்டயும் குண்டோதரன் கிட்டயும் விட்டுருங்க. நீங்க உடனே புறப்பட்டு போங்க. ஆற்றுக்கு அந்த கரையில கண்ணபிரான் ரதத்தை பூட்டி ஆயத்தமா இருக்கிறான் அப்படிங்கிறாரு. இல்ல, இந்த வேலைய உங்ககிட்ட என்னால ஒப்படைக்க முடியாது சத்ருக்னா. நானே தான் செய்யணும். குண்டோதரா, போ முன்னாடி அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர். அதுக்கப்புறமா சத்ருக்னன் வாய் திறக்கல. 3 பேரும் பொழுது புலரக்கூடிய சமயத்துல அந்த மண்டபப்பட்டு கிராம எல்லையை அடைஞ்சு அந்த கோயில் பக்கத்துல வந்துட்டாங்க. கோயில் கதவு வெளியே தாளிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப பெருமையோட, எப்படி புத்த பிக்ஷுவை உள்ள போட்டு பூட்டிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி குண்டோதரன் கதவோட தாளை வெளிப்புறத்துல இருந்து திறக்கிறாரு. 3 பேரும் உள்ள போய் பாக்குறாங்க. 4 பக்கமும் நல்லா சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அந்த கோயிலின் உட்புறம் அமைதியா இருந்தது. மேல் கூரையில சில ஓடுகள் காணாம போயிருந்தது. பிக்ஷு அந்த ஓடுகளை எடுத்து அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கறது தெரிஞ்சது. நினைச்சேன் சத்ருக்னா, பிக்ஷுவை சிறைப்பிடிக்கக்கூடிய வேலைய உங்ககிட்ட நான் ஏன் ஒப்படைக்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்ப தெரியுதா அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர். குண்டோதரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எஜமானனே, நான் எப்படியாவது அவரை பிடிச்சிடுறேன். அந்த நாகநந்தி பிக்ஷு இந்த கிராமத்தில் தான் இருப்பாரு. நாளைக்கு பொழுது விடிறதுக்குள்ள அவரை கண்டுபிடிச்சு அவருடைய உடம்புல இந்த விஷ கத்திய பதிச்சு கொல்லலனா என்னோட நெஞ்சில இதை பதிச்சு என் உயிரையே விட்டுருவேன் அப்படிங்கிறாரு குண்டோதரன். பல்லவர் அதை கேட்டுட்டு, குண்டோதரா, இந்த மாதிரி அசட்டுத்தனமான சபதம்லாம் இனிமே செய்யாத. புத்த பிக்ஷுவோட உடம்புல இந்த கத்தியை நீ செலுத்தவே முடியாது. அவருடைய தேகம் வஜ்ர தேகம். அவரை குத்துனா கத்தியின் முனைதான் மழுங்கி போகும். அப்படியே நீ அவரை காயப்படுத்தினாலும் இந்த கத்தியில இருக்கக்கூடிய விஷம் அவரை கொல்லாது அப்படிங்கிறாரு. அது எப்படி பிரபு? பிக்ஷு என்ன மந்திரவாதியா? மந்திர சாதனங்கள்ல உங்களுக்கு கூட நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேக்குறாரு சத்ருக்னன். மந்திரமும் இல்ல, மாயமும் இல்ல. விஷம் ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா? புத்த பிக்ஷுவோட தேகத்துல ஓடக்கூடிய ரத்தம் விஷம் கலந்த ரத்தம். எத்தனையோ காலமா விஷ மூலிகைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பையே விஷம் மயமா செஞ்சு வச்சவர் தான் அவரு. ஐயோ, இது என்ன பயங்கரம் அப்படிங்கிறாரு சத்ருக்னன். புத்த பிக்ஷுவோட தேக காற்று பட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நாகங்கள் கூட மிரண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஆமா யஜமா, அது நானும் பார்த்திருக்கிறேன். அதோட காரணம் எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு குண்டோதரன் சொல்லும்போது அவனோட உடம்பெல்லாம் நடுங்குது. கெடில நதி கரையில ஒரு பயங்கரமான நாக குகைய பார்த்தோமே, ஞாபகம் இருக்குதா சத்ருக்னா அப்படின்னு கேக்குறாரு பிரபு. அதை மறக்க முடியுமா பிரபு? அதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சியா? என்ன யோசிச்சும் கண்டுபிடிக்க முடியல. நான் சொல்றேன், காஞ்சி கோட்டைய வேற எந்த வழியிலையுமே அபகரிக்க முடியலன்னா கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய குடிதண்ணீர் எல்லாத்துலயும் விஷத்தை கலந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பயங்கரமான சர்ப்ப குகைய வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. என்ன கொடுமை! இவ்வளவும் கருணாமூர்த்தியான புத்த பெருமானின் பெயரால ஒரு புத்த பிக்ஷுவால செய்யப்படுதா? என்னால நம்பவே முடியல அப்படிங்கிறாரு சத்ருக்னன். நம்ப முடியாத காரியம்தான். ஆனா புத்த பிக்ஷு நிஜமான புத்த பிக்ஷு இல்லையே. காவி துணியையும் பௌத்த சங்கங்களையும் தன்னுடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக மிக சாமர்த்தியசாலியான ஒற்றம்தான் அவன் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. சரி, அப்படிப்பட்ட கிராதகனை, கொலை பாதகனை கொல்லாம விடணும்னு எதுக்காக சொல்றீங்க? கொல்றதுனால எந்த பயனும் கிடையாது. சிறைப்படுத்தி வச்சோம் அப்படின்னா புலிகேசியோட நாம நடத்தக்கூடிய யுத்தத்துல ஒரு பெரிய ஆயுதமா அந்த பிக்ஷு உபயோகப்படுவாரு. சரி பிரபு, புத்த பிக்ஷு யாரு அப்படின்னு கேக்குறாரு சத்ருக்னன். இதுக்கப்புறமா என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம்.